பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி கடைக்கு போயிருந்தோம். தீபிகா என்னென்னா டைமே ஆகலை, அதுக்குள்ளே பசிக்குதுன்னா சரின்னு அந்த சைடில் நியூவாக இந்த ஹோட்டல் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு உள்ளே வந்துட்டோம். ஹோட்டல் நேம் வந்து லக்ஷ்மி இட்லி கடை. பேரை பார்த்தோன்னே ஒரு ரோட் சைடில் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குன்னு நினச்சோம். நல்லாவே இருந்துச்சு. என்ன இருக்குதுன்னு கேட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து மினி இட்லி சொல்லியிருந்தேன். தோசை பார்த்திங்கன்னா மசால் தோசை, ஆனியன் தோசை, சாதா தோசை 3மே வாங்கியிருந்தோம். இது ஒரு வெஜ் ஹோட்டல். எங்களுக்கு வெஜிடேரியனே சுத்தமாக பிடிக்காது. சப்ளை வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு ஹோட்டலுக்கு முக்கியமே ஃபஸ்ட்டு சப்ளை தாங்க, மிச்சம் எல்லாமே அப்புறம் தான். சப்ளையை பொறுத்து தான் அந்த ஹோட்டலில் திரும்ப போவாங்க. அது மாதிரி சப்ளை நல்லா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு சட்னி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல் பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சு. நியூவாக இருந்ததுனால எல்லாமே புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். நான் ஹோட்டல் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்பேன்னா சப்ளை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஒரு ஹோட்டலில் சப்ளை தான் ரொம்ப முக்கியம்னு என்ன மாதிரி நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா இந்த ஹோட்டலில் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.